ஒரு 18 வயசு பையன் தனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு பேரண்ட்ஸை கேட்குறான். ஐஃபோன் 16. அவங்க இல்லைப்பா நம்ம கஷ்டம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு மலை மேலேருந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறான். அதை காப்பாற்ற வந்து அவங்க அப்பாவும் கீழே உழுது இறந்துடுறாரு. இவங்க 2 பேரும் கண்ணு முன்னாடி உழுது இறக்கிறத பார்த்து அவங்க அம்மா உடனே குதிச்சு அவங்க இறந்துடுறாங்க. ஒரு குடும்பமே இறந்து போகுது ஒரு ஐஃபோன் 16. இது வெறும் ஐஃபோனால் மட்டும் வந்த ஒரு பிரச்சனையா இல்லை என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. குணால் அப்படிங்கிற 18 வயசு பையன் முந்தா நாள் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருக்கான் ஒரு ஐஃபோன் 16. அவங்க அப்பா அம்மா வாங்கி தர முடியாது சொல்லியிருந்துருக்கிறாங்க. இப்போ வாங்கி தர முடியாதான்ற மாதிரி சண்டைலாம் போயிருந்திருக்கு போல். முந்தா நாள் அவன் நேராக கிளம்பி மகாராஷ்டிராவை சேர்ந்த பையன். அவன் கிளம்பி கவ்டியா டாங்கர் அப்படிங்கிற ஒரு மலை ஹில்லுக்கிட்ட போய் நின்றுறான். 10 மணிக்கு போயிடுறான். அவங்க அப்பா அம்மா பின்னாடியே ஓடுறாங்க. போயிட்டு அங்கேருந்து நான் குதிச்சிட போகிறேன், நீங்கள் ஐஃபோன் வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறீங்க, நான் குதிச்சிட போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறான். இதை ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாரு. ஸோ கீழே இருந்து ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க, மேலே வீடியோ. ஏன்னா 10 மணிக்கு இந்த சம்பவம் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறாங்க. ஸோ 10 மணிக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. மக்கள் கூடிடுறாங்க, போலீஸ் கூடுறாங்க, எல்லாருமே கூடுறாங்க. அங்கே இருக்க ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ என்கிட்ட ஐஃபோன் 15 இருக்குது, நீ இதெல்லாம் வச்சுக்கோ, குதிக்காத அப்படிங்கிறாரு. இல்லை வேண்டாம் அப்படிங்கிறான். இது 10 மணிக்கு ஆரம்பிக்குது. 12, 11, 12, 1 மணி வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டுருக்கு. 1 மணிக்கு கரெக்டாக அவங்க அப்பா வந்து அவனை போய் பிடிக்க போகிறாரு. எங்கே அவன் ஸ்லிப் ஆகிட்டாலும் பிடிச்சிடலான்னு போய் கிட்ட அப்படி நெருங்குறாரு. உடனே அவன் ஸ்லிப் ஆகிறான். அவன் ஸ்லிப் ஆகிறத பேலன்ஸ் முடியாமல் அவங்க அப்பாவும் கீழே 2 பேரும் ஒரேடியே கீழே விழுந்துடுறாங்க. பையனும் ஹஸ்பண்டும் ஒரே நேரத்தில் விளையாடுறதை பார்த்து அவங்க அம்மா அவங்களும் உடனே குதிச்சு இறந்துடுறாங்க. 3 பேரும் ஸ்பாட்டில் இறந்துடுறாங்க. ரொம்ப டீப்பான ஒரு மலை பிரதேசம், கிளிஃப் அது ஆக்சுவலாக. ஸோ இந்த பிரச்சனை இறந்துட்டாங்க 3 பேரும். ஸோ இந்த பிரச்சனை வெறும் ஐஃபோனால் மட்டும் வந்த ஒரு பிரச்சனையா, இல்லை மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது இந்த பசங்களது அப்படின்னு நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டியுடைய ஹெட்டான அஜித் தோவல் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அங்கே தான் இதை வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி ஆகுது. இது ஒரு பெரிய அட்டென்ஷன் சீக் பண்ணுது. ஒரு ஐஃபோன் வாங்கி தரல அப்படிங்கிறதுக்காக ஒரு பையன் இறந்து போகிறான், தற்கொலை பண்ணிக்கிறான், அவன் மொத்த குடும்பம் இறந்து போகுது, 3 பேர் இறந்து போயிடுறாங்கன்றது என்ன மாதிரி மனநிலை? இந்த பசங்க ஜென்சி கிட்ஸே இப்படி தான் இருக்கிறாங்களா, இல்லை இவங்க மனநிலைமை என்ன மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க மக்கள். அது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம இங்கே பார்க்கணும். அதாவது அமெரிக்காவில் இந்த பையனுக்கு 18 வயசுங்க. அமெரிக்காவில் 18 வயசு ஆனதுமே ஒரு டின்னர் ஒன்று கொடுப்பாங்களாம் பேரண்ட்ஸ். நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருப்போம். நான் திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். என்னென்னா 18 இயர்ஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி தான், 18 இயர்ஸ் யூ பிகம் அடல்ட். டின்னர் ஒன்று வச்சுருவாங்க, பெற்றவங்க உட்கார வச்சு பேசுவாங்க. இதுக்கு மேலே நீ சம்பாதிக்கணும், வெளியே போய் நீ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணு, உன்னோட எஜுகேஷனுக்கு வேணால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் உன்னுடைய அன்றாட தேவைகள், அன்றாட நிகழ்வுகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். இப்போது யூ பிகம் அ மேன், யூ பிகம் அ விமன், அடல்ட் ஆகிட்டீங்க, போய் வேலை பாருங்கள், பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள், ஹோட்டல்ஸில் பார்ட் டைம் ஜாப் போங்க, ரெஸ்டாரண்ட்ஸில் போங்க, ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி சம்பாரிச்சிட்டு வாங்க, அது எனக்கு வேண்டாம், உங்கள் செலவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு 18 இயர்ஸ் ஆனதுமே எல்லா குடும்பங்கள்லையுமே ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து போகுமா அரேஞ்ச் பண்ணி அங்கே உட்காந்து பேசி அந்த குழந்தைய எப்படி லைஃப்பை மீட் பண்ணணும், எப்படி லைஃப்பை பார்க்கணும், ஏர்னிங் மணி அப்படிங்கிறது ஈஸியாக கஷ்டமானதை எப்படி அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சராகவே அமெரிக்காலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் மக்களுக்கு. இப்போ நடந்த சம்பவம் இப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வெறும் ஐஃபோனுக்காக மட்டும் நடந்த சம்பவமான்ற யோசிச்சு பாருங்கள். கிடையாது. அது நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதை கெட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன். இதை நம்ம பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெருமையாகவே போய் பேசுவாங்க பல இடங்களில். இல்லைங்க, நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் ஆடம்பரமாக இருக்கணும், பெரிய ஸ்கூலில் படிக்கணும். அதாவது இங்கே நம்ம ஊரில் பெரிய ஸ்கூல் அப்படிங்கிறத பணக்கார ஸ்கூல் அப்படின்னு அது மீன் பண்ணிட்டாங்க. பணக்கார அதிக ஃபீஸ் உள்ள ஸ்கூலில் படித்தா அது பணக்கார ஸ்கூல்.
போய் அங்கே படிக்கிறான். சார் பணக்கார ஸ்கூலில் படிக்கிறான், அங்கே தான் கலெக்டர் படிக்கிறான், கலெக்டர் பையன் படிக்கிறான், நடிகர்கள் பையன் படிக்கிறான், எம்எல்ஏ மினிஸ்டர் பையன்லாம் படிக்கிறான், அங்கேயும் பையன் படிக்கிறான். சரிங்க, இப்போது பையன் படிக்கிறான், ரைட்டு. அடுத்தது அவனுக்கான சொசைட்டி ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த சொசைட்டியில் வந்து நீ வந்து ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை மிடில் கிளாஸ் பையன் நீ நினைக்கக்கூடாதுப்பா, என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஜெனரேஷனுக்கே இது இப்படி இருக்குதா அப்படின்னு தெரியல மக்களே. பிகாஸ் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எஜுகேஷன்ன்ற நான் ரொம்ப நம்புகிறேன். நாங்கள் 90s கிட்ஸ்லாம் படித்த காலகட்டங்களில் சொல்லுவோம் ஜெனரலாக ஏன் ஸ்கூல்ஸ் யூனிஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், எந்த சொசைட்டியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உள்ள பையன் ஒரு ஸ்கூலில் படித்தாலும் யூனிஃபார்மாக ஒரே துணியை போட்டு வந்தால் அங்கே வரணும் அப்படிங்கிறது தான் யூனிஃபார்ம் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம படித்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம கூட செட்டில் வந்து ஒரு கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவனை டீஸ் பண்ணுறதோ இது கூட அவன்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதோ அப்படிலாம் பண்ண மாட்டோம், அவனை அரவணைச்சு கொண்டு போயிடும். பட் இந்த காலத்தில் இங்கே ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. என்ன மைண்ட் செட் சொல்கிறாங்கன்னா, கம்பேரிசன் கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போது இவன் எதுக்கு ஐஃபோன் கேட்குறான் 18 வயசில், என்ன தேவை இருக்குது? ஒன்றுமே இல்லை, கேம் விளையாடும். இந்த கேமை விளையாடுறதுக்கு ஐஃபோன் இருந்தால் தான் ஹேங் ஆகாமல் விளையாடும். ஸோ அதுக்கு ஐஃபோன் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது கட்டிட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா இது அந்த ஹேங் ஆகாது. இப்போ இந்த கேம் கல்ச்சரில் நான் அவனை சேர்த்துக்கணுன்னா நீ ஐஃபோன் கொண்டு வா, வாங்கிட்டு வா, நாங்கள் யாரும் தர மாட்டோம் ஐஃபோன். ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் மக்களே. இந்த கம்பேரிசன் கல்ச்சரு. சரிப்பா என்கிட்ட ஐஃபோன் இல்லை, இப்போ என் குடும்பத்து நிலைமை என்ன? ஒரு 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கிறதுக்கு நம்ம குடும்ப நிலைமை இருக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பையனுக்கு என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன் மக்களே. அதாவது ஜப்பானில் சைனாலெலாம் வந்து இன்ஃபேக்ட் சிங்கப்பூர் கூட சொன்னாங்க. சிங்கப்பூரில் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு நாடாக இருந்ததை, இன்ஃபேக்ட் சிங்கப்பூர் வந்து சுதந்திரம் அடைஞ்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியில் 90% குடிசைங்க. அங்கே பெரிய வீடுகள்லாம் பார்க்க முடியாது. எல்லாருமே ஜாப்லெஸ். எந்தவித அடிப்படையான இயற்கை வளங்களுமே இல்லாத ஒரு நாடு சிங்கப்பூர். லீ குவான் யூ அவர் தான் வந்து தலைமை எடுத்துக்கிறார். அவர் தான் வந்து இப்போ பிரதமராக வந்து வரார். என்ன பண்ணுறது மக்கள்னு தெரியல. இதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுங்களா? செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறதே இல்லாத ஒரு மக்கள் இருந்தது தான் சிங்கப்பூர் சுதந்திரம் அடைஞ்ச சமயத்தில். எந்த அளவுக்குன்னா வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், உழைக்கிறதுக்கு உடம்பு வணங்காத மக்கள், திருடுறது, கொள்ளடிக்கிறது, கொலை பண்ணுறது, இவங்க தேவைக்கு மற்றவங்களை என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைமை இருந்த ஒரு மக்கள் இருந்த ஒரு நாடு சிங்கப்பூர். அது எப்படி இப்படி மாற்றி கொண்டு வந்தாருன்றது பெரிய ப்ராசஸ், பெரிய தீசஸ். அதில் முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்வார், ஒரு நாளும் இரவில் உங்கள் குடும்பத்தோட பசங்களோட உட்காந்து நீங்கள் டின்னர் சாப்பிட்ணும். இது சிங்கப்பூர் ஒரு கல்ச்சர்னே சொல்கிறாங்க நான் படித்த வரைக்கும். சாப்பிடும் பொழுது ஃபினான்ஷியல் பற்றி பேசுங்க, குடும்பத்தோட பாரம்பரியம், குடும்பம் எப்படி வந்திருக்குன்றதை பற்றி பேசுங்க, ஒரு குடும்பம் நம்ம குடும்பம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்றதை பற்றி பேசுங்க. நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் வந்து குடும்பத்தோட நிலைமையை பற்றியும், ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, தோல்வி எப்படி சந்திக்கிறது, இல்லை எப்படி தோல்வியிலேருந்து வெற்றியை பார்த்த ஒரு சில மனிதர்களை பற்றி, இதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து டின்னர் டைமில் குழந்தைங்க கூட பேசணும் அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டாகவே கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் படித்த மக்களே. நம்ம ஊரில் குழந்தைங்க எப்படி சாப்பிடுதுங்க? சாப்பாடை வந்து ரூமுக்கு கொண்டு போயிடணும், ஃபோனில் விளையாண்டுட்டே சாப்பிட்ணும், செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ணும். இப்படி சாப்பிடக்கூடிய குழந்தைகள் கூட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது எல்லாமே. சாப்பிடும் பொழுது இன்ஃபேக்ட் சில நாடுகள்லாம் சாப்பிடும்போது செல்ஃபோன்ஸ்லாம் தூக்கி ஓரம் வச்சிடணும், செருப்போடாமல் உட்காந்து சாப்பிடணுன்ற அளவுக்கெல்லாம் அந்த ஒரு கல்ச்சரை மெயின்டைன் பண்ணுறாங்க. தே ரெஸ்பெக்ட். இங்கேருந்து தான் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை எப்படி ஒரு சீரான போக்கில் வளருதா, இல்லை எப்படி இப்படி வளருது, குணால் மாதிரி வளருதா அப்படிங்கிறது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை குடும்பங்களில் எத்தனை குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ நல்லது சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்கோம். இப்போ இதே எடுத்துக்கலாமே ஜென்சி கிட்ஸில். இப்போ இவங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி அனிமி, கார்ட்டூன்லேருந்து ஆரம்பிச்சது. அந்த கார்ட்டூன்லேருந்து ஆரம்பித்த கார்ட்டூன்றத உலக லெவலில் பெருசாக ஃபேமஸ் ஆக்குனது அந்த மிக்கி மவுஸ்ன்ற அந்த ஒரு கார்ட்டூன் கேரக்டர் தான். அதை உருவாக்கின வால்ட் டிஸ்னி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு.
எவ்வளோ தோல்வி சந்திச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், அந்த கம்பெனி லாஸில் போயிடுது, பணம் இல்லை, கம்பெனி எடுத்து மூடிடுறாரு, அடுத்த ஸ்டுடியோவில் போய் வேலை பார்க்குறாரு, அங்கே தான் மிக்கி மவுஸ் கேரக்டர் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் டிஸ்னி லேண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரப்போ எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏங்க எந்த அடல்ட்டு பணம் கொடுத்து வந்து டிஸ்னி லேண்டுக்குள்ளே போய் உன்னுடைய கார்ட்டூன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. பட் இன்னைக்கு ஹாலிவுட்டில் த மோஸ்ட் வாண்டட் பிளேஸ்னால் டிஸ்னி லேண்ட் தான். எங்கே போனால் அதை பார்க்காம வந்துச்சிங்கன்னா வந்துடக்கூடாது, அதை பார்க்கணும். நீங்கள் யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டுன்ற அளவுக்கு மாற்றிட்டாங்களே. ஸோ அந்த அவர் அடைஞ்ச தோல்வியிலேருந்து எப்படி வெற்றிக்கு வந்தார், எதுவுமே இல்லாமல் ஹோம்லெஸ்ஸாக இருந்து இப்படி வந்தாருன்ற கதைகள்லாம் எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. அவ்வளோ ஏங்க கேஎஃப்சி இருக்குது. கேஎஃப்சியோட ஓனரு அவருடைய எத்தனாவது வயசில் வெற்றியை பார்த்தாரு, எவ்வளோ தோல்வியை பார்த்துருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்குறோமா. ஆனால் பசங்க கேஎஃப்சி ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட், இப்போ நாங்கள் பேரண்ட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளேம் பண்ண முடியுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பார்ஷலி. என்னுடைய சிச்சுவேஷன்ஸ் நிலைமை என்ன ஃபினான்ஷியலாக, உனக்கு அது எதுக்கு தேவை அப்படிங்கிறதை சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்கலாம். அடுத்து இந்த பையன் மேலேயும் ப்ளேம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த கேமை விளையாடுறதுக்கு நான் ஐஃபோன் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், சரி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா ரைட், இப்போ என்கிட்ட இல்லை, நாளைக்கு எனக்கு வேணும், அப்போது நான் அதுக்கு என்ன எஃபர்ட் போட போகிறேன் அப்படிங்கிற மனநிலைமை இருக்கா, கிடையாது. ஸோ ஒரு சைக்காலஜி வார்த்தை சொல்லுவாங்க, ஆல் ஆர் நத்திங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கான். எனக்கு எல்லாமே உடனே வேணும், இம்மீடியட்டாக வேணும், கஷ்டப்படாமல் வேணும். ஒன்று கிடைக்கலன்னா எதுவுமே கிடைக்கலன்னு நான் நினச்சிப்பேன் மனசில். அப்பா அம்மா சரியில்லை, புரிஞ்சிக்கல, நான் கேட்டதை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, எனக்கு கொடுக்கல அந்த விஷயத்த, இதனால் நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். செல்ஃபோன் அங்கே வரலன்னா நான் வாழ்க்கையை தோல்வி அடைஞ்சிட்டேன், ஐ ஹவ் லாஸ்ட் இன் மை லைஃப், அவ்வளோதான் அப்படின்ற எண்ணம், அப்படின்ற ஒரு மன ஓட்டங்கள்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த மாதிரி பசங்கள்லாம் வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சிட போகிறாங்க லைஃப்பில் அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம் தான். இப்போ இந்த மாதிரி பசங்களை இப்போ வளர்க்கப்படுதா அப்படிங்கிறதும் இப்போ சந்தேகமாக இருக்குது. இந்த ஒரு சம்பவம் மட்டுமே, இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி பசங்க இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும். இப்படியே போச்சுன்னா அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும், தோல்வியை பார்த்து பயம், ஒன்று விஷயம் கிடைக்கலன்னா உடனே வந்து தோல்வி நினச்சி வாழ்க்கையை வெறுத்து போய் ஃப்ரஸ்ட்ரேஷன், இம்பல்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுமானத்துக்கே விட்டுற மக்களே. நான் நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.